வணக்கம். ஆல் இண்டியா ரேடியோ சென்னை. மாநிலச் செய்திகள் வாசிப்பவர் ரெங்கநாதன். தலைப்புச் செய்திகள். கோவிட்-19 4ஆம் கட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று ஆலோசனை நடத்தினார். கிழக்கு கடலோரப் பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் 47 நாட்களாக குறைக்கப்பட்டதை அடுத்து ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசனப் பகுதிக்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். மேட்டூர் அணை அடுத்த மாதம் 12ஆம் தேதி திறப்பதற்கு முன்பாக கடைமடை பகுதிகள் வரை தூர்வாரும் பணி முடிக்கப்படும் என்று சிறப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி கூறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். கோவிட்-19 தடுப்புக்காக அமலில் உள்ள 4ஆம் கட்ட ஊரடங்கு வரும் 31ஆம் தேதி முடிவடைய உள்ள நிலையில், ஊரடங்கை நீட்டிப்பதா தளர்த்துவதா என்பது குறித்து முதலமைச்சர் மருத்துவ நிபுணர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார். துணை முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர், தலைமைச் செயலர் திரு கே சண்முகம், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் டாக்டர் பீலா ராஜேஷ், மருத்துவக் குழுவினர் உள்ளிட்ட பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர். பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையனுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். பள்ளிகள் திறப்பதற்கான சூழல் தற்போது உள்ளதா என்பது குறித்தும், பள்ளிகள் செயல்படும்போது மேற்கொள்ள வேண்டிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ஏற்பாடுகள் குறித்தும் முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார். தமிழக அரசின் கோரிக்கையை ஏற்று கிழக்கு கடலோரப் பகுதியில் மீன்பிடி தடைக்காலத்தை இம்மாதம் 31ஆம் தேதி முடித்துக் கொள்வதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. முன்னதாக ஏப்ரல் 15 முதல் ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரை 61 நாட்களுக்கு அமல்படுத்தப்பட்டிருந்த மீன்பிடி தடைக்காலம் 47 நாட்களாக குறைக்கப்பட்டுள்ளது. மாநில மீன்வளத்துறை அமைச்சர் திரு ஜெயக்குமார் இது தொடர்பாக இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசின் அறிவிப்பினை தொடர்ந்து ஜூன் 1ஆம் தேதி முதல் கிழக்கு கடற்கரை பகுதி மீனவர்கள் கடலுக்கு செல்ல அனுமதி கிடைத்துள்ளதாக கூறியுள்ளார். மாநில மீன்வளத்துறை அமைச்சர் கோவிட்-19 ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்ட காலத்தையும் மீன்பிடி தடைக்காலமாக கருதி முன்னதாகவே முடித்துக் கொள்ளுமாறு மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருந்தார். மீனவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டும் தடைக்காலத்தை குறைக்க வேண்டுமென அவர் மத்திய மீன்வளத்துறையிடம் வலியுறுத்தியிருந்தார். தென்கொரியாவில் இருந்து 1,50,000 துரித பரிசோதனை கருவிகள் தமிழகம் வந்தடைந்தன. முன்னதாக மும்பைக்கு கொண்டுவரப்பட்ட இந்த கருவிகள் இன்று காலை விமானத்தில் சென்னை விமான நிலையம் வந்தடைந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. கூடுதலாக துரித பரிசோதனை கருவிகள் வந்திருப்பதால் மாநிலம் முழுவதும் கோவிட்-19 தொற்றுக்கான பரிசோதனையை அதிகரிக்க மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை திட்டமிட்டுள்ளது. ஏற்கனவே தென்கொரியாவில் இருந்து 1,00,000 துரித பரிசோதனை கருவிகள் கடந்த மாதம் 17ஆம் தேதி தமிழகத்திற்கு கொண்டுவரப்பட்டன. கோவிட்-19 மற்றும் ஊரடங்கு காரணமாக வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இந்தியர்களை தாயகம் அழைத்து வருவதற்கான வந்தே பாரத் திட்டத்தின் 3ஆம் கட்டம் இன்று தொடங்கியது. இந்த கட்டத்தில் மொத்தம் 140 விமானங்கள் இயக்கப்பட உள்ளன. இதன் மூலமாக 23,000 இந்தியர்கள் தாயகம் அழைத்து வரப்பட உள்ளனர். அடுத்த மாதம் 8ஆம் தேதி வரை இதற்காக 140 சிறப்பு விமானங்கள் இயக்கப்படும் என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக 57 விமானங்கள் துபாயிலிருந்தும் 26 விமானங்கள் அபுதாபியிலிருந்தும் இந்தியாவுக்கு இயக்கப்பட உள்ளன. கொச்சி, கோழிக்கோடு தவிர சென்னை, மதுரை, கோவை, பெங்களூரு, ஹைதராபாத் ஆகிய 16 நகரங்களுக்கு இந்த விமானங்கள் இயக்கப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். உள்நாட்டு விமான போக்குவரத்து நேற்று தொடங்கிய முதல் நாளில் 532 விமானங்கள் இயக்கப்பட்டுள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். நாடு முழுவதும் வெளிமாநில தொழிலாளர்களை அவர்களது சொந்த ஊர்களுக்கு அழைத்துச் செல்ல 3060 ஸ்ரமிக் சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டதாக ரயில்வே அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இதன் மூலம் 40 லட்சத்திற்கும் அதிகமான வெளிமாநில தொழிலாளர்கள் அவர்களது சொந்த ஊர்களுக்கு சென்றுள்ளதாக ட்விட்டரில் அவர் கூறியுள்ளார். வெளிமாநில தொழிலாளர்களுக்காக இத்தனை ரயில்களை ரயில்வே ஊழியர்கள் வெற்றிகரமாக இயக்கியது குறித்து அவர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார். மொத்த சிறப்பு ரயில்களில் 80% ரயில்கள் உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்களுக்கு சென்றுள்ளதாகவும் அவர் கூறினார். ஊரடங்கு உத்தரவால் நாட்டில் பல்வேறு மாநிலங்களில் சிக்கிய வெளிமாநில தொழிலாளர்கள், சுற்றுலா பயணிகள், யாத்ரீகர்கள், மாணவர்கள் ஆகியோருக்காக ரயில்வே இம்மாதம் 1ஆம் தேதி முதல் நாட்டின் பல்வேறு பகுதிகளுக்கு சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது. குஜராத், மகாராஷ்டிரா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், தில்லி ஆகிய இடங்களுக்கு அதிகமான ரயில்கள் இயக்கப்பட்டன. கன்னியாகுமரி மாவட்டம் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி, சிற்றாறு 1 மற்றும் சிற்றாறு 2 ஆகிய அணைகளிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி வரை நாளொன்றுக்கு 850 கன அடி வீதம் தண்ணீர் திறந்துவிடப்பட உள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு மற்றும் பட்டணங்கால் பாசன பகுதிகளுக்கு உட்பட்ட 79,000 ஏக்கர் நிலம் இதனால் பாசன வசதி பெறும்.
காவிரி டெல்டா மாவட்டங்களின் குறுவை சாகுபடிக்காக அடுத்த மாதம் 12ஆம் தேதி மேட்டூர் அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்படுவதற்குள் தூர்வாரும் பணிகள் விரைவாகவும் சிறப்பாகவும் முடித்து கடைமடை வரை தண்ணீர் செல்வதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று சிறப்பு அதிகாரி திரு ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை அவர் இன்று ஆய்வு செய்தார். டெல்டா மாவட்டங்களில் தூர்வாரும் பணிகளை மேற்கொள்வதற்காக சுமார் 67 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 165 டீசில்டிங் பணிகள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதே நேரத்தில் 109 குடிமராமத்து பணிகள் அக்ரிகல்ச்சர் அசோசியேஷன்ஸ் வழியாக 109 குடிமராமத்து பணிகள் 35 கோடி ரூபாய் 38 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. எல்லா வேலைகள் துரிதமாக குவாலிட்டேட்டிவான முறையிலே கடைசியான பகுதி வரை தண்ணி கொண்டு போகிற மாதிரி முடிக்க தான் நாங்கள் உத்தரவு கொடுத்துருக்கோம். தமிழகத்தில் இன்று மேலும் 646 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதில் வெளிமாநிலங்களிலிருந்து வந்த 49 பேரும் அடங்குவர். மாநிலத்தில் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 17,728 உயர்ந்துள்ளது. சென்னையில் புதிதாக இன்று 510 பேர் இந்நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மாநிலத்தில் இன்று 611 பேர் பூரண குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். அரியலூர் மாவட்டத்தில் குடிமராமத்து மற்றும் தூர்வாரும் பணிகளை கீழ்குளத்தூர், ஏலாக்குறிச்சி, வடுகபாளையம் உள்ளிட்ட இடங்களில் மாவட்ட ஆட்சியர் திருமதி ரத்னா இன்று பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பணிகளுக்கு தேவையான நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு விரைந்து முடிக்க மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக தெரிவித்தார். அரியலூர் மாவட்டத்தில் 4 ஒர்க்ஸ் எடுத்திருக்காங்க. இந்த 4 ஒர்க்கில் 3 டீசில்டிங் ஒர்க்கு, இன்னொன்று பளிங்காநத்தம் ஒர்க்கு, ஏலாக்குறிச்சி, வடுகபாளையம் அண்டு கீழ்குளத்தூரில் இந்த ஒர்க்கு 56 லட்சத்தில் நடைபெற்று வருகிறது. இதனால கிட்டத்தட்ட 1 லட்சம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி கிடைக்கும். கோவிட்-19 பெருந்தொற்றை கட்டுப்படுத்த நாடே போராடிக் கொண்டிருக்கும் போது காங்கிரஸ் கட்சி அதனை அரசியலாக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாக மத்திய அமைச்சரும் மூத்த பிஜேபி தலைவருமான திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரியான நேரத்தில் ஊரடங்கு உத்தரவை இந்தியா பிறப்பித்து நோய் தொற்றை கட்டுப்படுத்தியதாக உலக நாடுகள் மற்றும் பல்வேறு சர்வதேச அமைப்புகள் பாராட்டியுள்ளதாக தெரிவித்தார். அதேவேளையில் ஊரடங்கை காங்கிரஸ் கட்சி குறை கூறி வருவது குறித்தும் அவர் கேள்வி எழுப்பினார். 3000த்திற்கும் மேற்பட்ட ஸ்ராமிக் சிறப்பு ரயில்கள் மூலம் வேறு மாநிலத்தில் பணிபுரிந்து வந்த 45 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்களை சொந்த மாநிலத்திற்கு அனுப்பும் பணியை ரயில்வே துறையுடன் இணைந்து மத்திய அரசு சிறப்பாக நிறைவேற்றியுள்ளதாகவும் திரு பிரகாஷ் ஜவ்டேகர் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆல் இண்டியா ரேடியோவின் மாநில செய்தி அறிக்கை. முன்னெச்சரிக்கையாக இருப்போம், கோவிட்-19 தவிர்ப்போம். சோப்பை பயன்படுத்தி அடிக்கடி கைகளை கழுவ வேண்டும். கைகளை கழுவாமல் கண், மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை தொட வேண்டாம். பொது இடங்களில் எச்சில் துப்ப வேண்டாம். இருமல், தும்மல் வரும்போது கைக்குட்டை அல்லது டிஷ்யூ பேப்பரால் வாய்ப்பகுதியை மூட வேண்டும். காய்ச்சல் மற்றும் சுவாச கோளாறு ஏற்பட்டால் மருத்துவரை அணுக வேண்டும். முகக்கவசத்தை அணிந்து கொண்டு மருத்துவரை சந்திக்க வேண்டும். காய்ச்சல் மற்றும் இருமலால் பாதிக்கப்படுவோர் பிறருடன் நெருங்கி பழகுவதை தவிர்க்க வேண்டும். கோவிட்-19 தொடர்பான கூடுதல் தகவல்களை பெற தேசிய அளவில் 1075 மற்றும் 0112397804 என்ற தொலைபேசி எண்ணையும், மாநில அளவில் 0429510500 என்ற எண்ணையும் தொடர்பு கொள்ள வேண்டும். புதுதில்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இது குறித்த தகவல்களை வழங்குவதற்காக 9918765591 என்ற எண் அறிவிக்கப்பட்டுள்ளது. NCOV2019@gov.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவும் கோவிட்-19 குறித்த தகவல்களை அறிந்து கொள்ளலாம். அரசின் அறிவுரைகளை பின்பற்றி கோவிட்-19 பரவலை தடுப்போம். கோவிட்-19 ஊரடங்கு காரணமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த விமான போக்குவரத்து தூத்துக்குடியில் 60 நாட்களுக்கு பிறகு இன்று மீண்டும் தொடங்கியது. சென்னையிலிருந்து பகல் 12:40க்கு தனியார் விமானம் தூத்துக்குடி வந்தது. இதில் வந்த பயணிகள் அனைவருக்கும் உடல் வெப்ப பரிசோதனை செய்யப்பட்டு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. அவர்களை 14 நாட்கள் வீட்டில் தனிமைப்படுத்துவதற்கான அறிவுரை வழங்கப்பட்டு அவர்களது கைகளில் அழியாத மை கொண்டு முத்திரையிடப்பட்டது. தூத்துக்குடி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் திரு சந்தீப் நந்தூரி, அரசு வழிகாட்டுதல்களை பின்பற்றி தனிமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் பயணிகளிடம் கேட்டுக் கொண்டார்.
தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கின்ற டொமெஸ்டிக் ஏர்போர்ட்ல இன்னைக்கு தினம் ஃபர்ஸ்ட் பேசஞ்சர் ஃபிளைட் கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு அப்புறம் ஆப்ரேட் பண்ணாங்க. புரோட்டோகால் படி வர்ற ஒவ்வொரு பேசஞ்சருக்கு நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் உத்தரவின்படி, அதே போல சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் படி இங்க ஏர்போர்ட் டைரக்டர் மற்றும் நம்ம ரெவன்யூ அதிகாரிகள், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் அதிகாரிகள் எல்லாமே ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சிட்டாங்க. முக்கியமா வர்ற பேசஞ்சர்ஸ் எல்லாருக்குமே டெம்பரேச்சர் ஸ்கிரீனிங் 100% கண்டிப்பா பண்ணணும். அதே போல அவருக்கு சிம்டமேட்டிக்கா இருந்தா, ஏதாவது அறிகுறி இருந்தா அவருக்கு டெஸ்டிங்காக குவாரண்டைன் ஃபெசிலிட்டிக்கு நம்ம ஷிஃப்ட் பண்ணுவோம். ஏசிம்டமேட்டிக்கா இருந்தா டெம்பரேச்சர் மற்றும் அவரோட டீடைல்ஸ் எல்லாமே செக் பண்ணி குவாரண்டைன் ஸ்டிக்கர் அவருக்கு மேல ஸ்டாம்ப் போட்டு வீட்டில் கண்டிப்பாக 14 days தனிமைப்படுத்த வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லி நம்ம இன்சிஸ்ட் பண்ணி அவருடைய டீடைல்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி தான் அனுப்புறோம். கோவிட்-19 இடர்பாடு காலத்தில் விமான சேவையை பாதுகாப்பாக மேற்கொள்வது குறித்து தூத்துக்குடி விமான நிலைய இயக்குநர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார். ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா வந்து சோஷியல் டிஸ்டன்சிங் மெஷர்ஸ், தெர்மல் செக், வியரிங் மாஸ்க் அண்ட் கிளவுசஸ், அப்புறம் சானிடைசிங் த பேகேஜஸ், சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் டெர்மினல் பில்டிங்ல வந்து சென்டர் சீட்ல உட்காராம டு நாட் சிட் ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணியிருக்கோம். செக்யூரிட்டி ஹோல்ட் ஏரியாலையும் பிபிஇ போட்டுட்டு மிச்சம் எல்லா செக்கிங்ஸ் எல்லாமே ப்ராப்பர் எஸ்ஓபில இருக்கும், அதுபடி பண்ணிட்டு இருக்கோம். ஃபிளைட் ஆப்ரேஷன் இப்போதைக்கு வந்து ஆல்டர்னேட் டேஸ்ல 31 வரைக்கும் இருக்கு. ஃபர்தர் ஷெட்யூல் வந்ததுக்கு அப்புறம் we will announce. கோவிட்-19 இடர்பாடு காலத்தில் மத்திய அரசின் மக்கள் நலத்திட்டங்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை காக்க துணை நிற்பதாக தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பயனாளிகள் எமது செய்தியாளர்களிடம் தெரிவித்தனர். திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ஒன்றியம் அர்ச்சபுரம் கிராமத்திலிருந்து பேசிக்கிறோம். என் பேர் நதியா. வேலை இல்லாமல் கொரோனா நேரத்தில் வீட்டில் முடங்கி கிடந்திருந்தோம். இந்த 100 நாள் வாய்ப்பு கொடுத்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். சம்பளங்கள் கரெக்டாக ஏறிக்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்களுக்கு எங்களோட நன்றிகள். என்னுடைய பேர் ஆர் லோகேந்திரன். நாமக்கல் மாவட்டம் தொழிலாளர்கள் நிறைந்த மாவட்டமா இருக்குது. இங்க வந்து இப்ப பாரத பிரதமர் ஆரம்பிச்ச ஆயுஷ்மான் பாரத் திட்டம் வந்து மக்களிடையே 1.5 லட்சம் குடும்பங்களுக்கு சென்றடைஞ்சிருக்குது. ஒரு விவசாயிகளுக்கு, தொழிலாளர்களுக்கு அவங்களுக்கு முடியல, உடனே ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை பண்ணி இந்தியா முழுக்க எங்க வேணாலும் இந்த இது பண்ணலான்றதுக்கு 21,000 ஆஸ்பத்திரியில இந்த திட்டம் இருக்கிறனால அவங்க வெளி மாநிலத்திலயும் நம்ம போய் சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. இதனால நிறைய பேர் பயனடைஞ்சிருக்கிறாங்க. என் பேர் சத்யா. நாங்கள் உஜாலா திட்டத்தில் சேர்ந்திருக்கோம். ஊரடங்கு காலத்தில் எங்களுக்கு வேலை இல்லாத அந்த டைமில் வந்து 3 சிலிண்டர் ஃப்ரீயாக கொடுத்தது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. திருவாரூர் மாவட்டம் எடாநாசிலேருந்து பேசுகிறேன். என்னோட பேர் ஷாலினி. நான் அந்த உஜ்வாலா ஸ்கீமில் சிலிண்டர் எடுத்திருக்கேன். பணம் வந்து அக்கௌண்ட்டில் ஏறிடுது. அதை நான் யூஸ்ஃபுல்லாக எடுத்துக்கிறேன். கவர்மெண்ட்லேருந்து இந்த 3 ஸ்கீம் அலாட் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. காஞ்சிபுரத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள் திருத்தும் பணியின் போது முழு அளவில் கோவிட்-19 தடுப்புக்கான அனைத்து வழிகாட்டு நெறிமுறைகளும் பின்பற்றப்படும் என்று காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் திரு பொன்னையா தெரிவித்துள்ளார். +2 இவாலுவேஷன் வந்து காஞ்சிபுரத்தில் 2 சென்டர்ஸில் நடக்குது. ஏறக்குறைய 545 டீச்சர்ஸ் வந்து இவாலுவேஷனுக்கு வருவாங்க. ஒரு 41 அஃபீஷியல்ஸ் வருவாங்க. மொத்தம் சேர்த்து ஒரு 586 பேர் வராங்க. அந்த 586 பேரும் ஒவ்வொரு நாளும் வரும்போதும் அவங்களுக்கு தெர்மல் ஸ்கேனரில் செக் பண்ணிவிட்டு, அதே போல் சோஷியல் டிஸ்டன்சிங் நார்ம்ஸ் படி கரெக்டாக உட்கார வைக்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. நகராட்சி மூலமாக ஒவ்வொரு நாளுமே அந்த டிஸ்இன்ஃபெக்ஷன் அந்த இவாலுவேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும், அதே மாதிரி இவாலுவேஷன் முடிஞ்ச பின்னாடியும் அந்த என்டையர் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் பில்டிங்ஸ் வந்து டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ண சொல்லியிருக்கோம். அதுபோக வர்றவங்களுக்கு வந்து ஹேண்ட் சானிடைசர் அண்ட் அதர் ஆஸ்பெக்ட்ஸ், மாஸ்க் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம். சென்னை பெருநகர மாநகராட்சியில் கோவிட்-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். சென்னையில் இன்று காணொலி வாயிலாக மருத்துவ நிபுணர்களுடன் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் மருத்துவ பரிசோதனைகள் தொடர்பாக செயல்படுத்த வேண்டிய புதிய யுக்திகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது. தேவைக்கேற்ப மருத்துவ வசதிகள், கட்டமைப்புகளை வலுப்படுத்துவது உள்ளிட்ட முக்கிய விஷயங்கள் குறித்தும் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி ஆய்வு செய்தார். மாநில காவல்துறையின் குற்றப் புலனாய்வு பிரிவு தலைமை இயக்குநராக திரு பிரதாப் வி பிலிப் நியமிக்கப்பட்டுள்ளார். இதுவரை இப்பொறுப்பில் இருந்த திரு ஜாஃபர் சேட் உணவுப் பொருள் கடத்தல் தடுப்பு பிரிவின் தலைமை இயக்குநராக நியமிக்கப்பட்டுள்ளார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். சென்னை பெருநகர மாநகராட்சியில் கோவிட்-19 நோய் தொற்றை கட்டுப்படுத்த சிறப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார். பள்ளிகள் திறப்பு குறித்து முதலமைச்சருடன் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் இன்று ஆலோசனை நடத்தினார். கிழக்கு கடலோரப் பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் 47 நாட்களாக குறைக்கப்பட்டதை அடுத்து ஜூன் 1ஆம் தேதி முதல் தமிழக மீனவர்கள் கடலுக்கு செல்ல உள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் கோதையாறு பட்டணங்கால் பாசன பகுதிக்கு அடுத்த மாதம் 8ஆம் தேதி முதல் தண்ணீர் திறந்துவிட முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார். தமிழகத்தில் இன்று மேலும் 646 பேருக்கு கோவிட்-19 தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது. எமது செய்திகளை AIR_News_Chennai என்ற ட்விட்டர் பக்கத்தில் உடனுக்குடனும், செய்தி தொகுப்புகளை ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் அறிந்து கொள்ளலாம்.